பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வசனத்தை குறித்து தான் 119வது சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா இந்த வேதத்தை குறித்தும் வசனத்தை குறித்தும் அவ்வளவு அதிகமாக இருக்கும். நிறைய காரியங்கள் தாவீது வசனத்தின் மூலமாக பேசியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தூதர்கள் மூலமாக பேசுகிறவர் நம்முடைய தேவன். எப்படி தூதர்கள் மூலமாக யாருக்கெல்லாம் வெளிப்பட்டார்? சகரியா, எலிசபெத் நீங்கள் எடுத்துக்கோங்க. சகரியா ஆசாரிய முறைப்படி வந்தபோது உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான்னு சொல்லும் பொழுது அங்கே அவன் நம்புறதே இல்லை இல்லையா? அப்போ தூதன் ஒரு நற்செய்தியை சொல்லும்படி தூதர் மூலமாகவும் நமக்கு ஒரு காரியங்களை கர்த்தர் பேசுகிறார். மரியாளே என்று மரியாளிடத்தில் போய் பேசினார். அநேக நம்ம பார்க்குறோம் வேதத்தில் நிறைய இடங்களில் நம்ம பார்க்கும் பொழுது தானியேலோடு தூதன் பேசினார். தூதர் மூலமாகவும் நம்மோடு பேசுகிறவர் கர்த்தர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் அல்லது தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுகிறவர்